ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யுகேஷ். இன்றைக்கி எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து 1917ஆம் ஆண்டு வந்து பிறக்கிறாரு. பிறந்து வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து மிகவும் ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அப்படி வறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சினிமா துறையில் அவர் வந்து டெய்லியும் பணியாற்றி கொண்டிருந்திருக்காரு. அப்படி பணியாற்றுறப்ப அவருக்கு வந்து வருமானம் வந்து வெறும் 10 பைசா தான் இருந்திருக்கு. அவர் இடத்துல வந்து போட்டுக்கிறதுக்கு 2 துணிமணி தான் இருந்திருக்கு. அந்த 2 துணிமணியை வந்து துவைச்சு காய போட்டு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்பாக தேய்க்கிறதுக்கு கூட அவர் இடத்துல இஸ்திரி பெட்டி கூட இல்லை. அந்த இஸ்திரி பெட்டி வாங்குவதற்கு கூட அவர் இடத்துல பணமும் இல்லை. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையும் கூட அவர் இஸ்திரி பெட்டிக்கு பதிலாக செம்பு இருக்கும் இல்லையா, அந்த செம்பில் சுடுதண்ணியை வச்சு அந்த ஹீட்டில் வச்சு அயன் பண்ணி போட்டிருக்காரு. அப்படி போட்டுக்கிட்டு வறுமையான சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஷூட்டிங் முடிச்சுட்டு வரப்போ ஒருத்தவர் வந்து அவர் இடத்துல கேட்குறாரு, ஐயா என் இடத்துல பணம் இல்லை கொடுங்கய்யான்ற மாதிரி கேட்குறாரு. இவர் பாக்கெட்டில் வெறும் 3 பைசா தான் இருக்குது. அதுவும் அவர் சாப்பிட்றதுக்காக மட்டுமே வச்சுருக்காரு. அப்படி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க பணத்தையும் அந்த மனிதனுக்காக அவர் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து வந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய திறமையினால தமிழக மக்கள்களை வந்து ஈர்க்கிறார், கவர்ந்து இழுக்கிறார். சினிமா துறையில் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு அமைச்சராக 3 முறை முதலமைச்சராக பணியாற்றுறார். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்து ஒரு லெசன் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது என்னன்னா, டிசிப்ளினாக நீ இருந்த அப்படின்னா இந்த உலகம் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்குன்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் டிசிப்ளின் த்ரூ டு த சக்சஸ். அதாவது ஒழுக்கமே உன்னை உயர்த்துவதற்கான ஒரு படியாக